எம்பியாக தான் செய்த பணிகள் குறித்து புத்தகமாக பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு வழங்கியுள்ளதாக பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் நகராட்சிக்கு உட்பட்ட அரணாரை பகுதியில் ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் ஆதரவு திரட்டினார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியினர் டாக்டர் பாரிவேந்தருக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடம் பேசிய அவர் தான் எம்பி நிதியினை தொகுதிக்காக முழுமையாக செலவு செய்ததாக குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினராக தொகுதியில் செய்த பணிகள் குறித்து தான் புத்தகமாக பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளதாக கூறினார். 2019 தேர்தல் வாக்குறுதியின்படி 1200 மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வி திட்டத்தில் கல்வி வழங்கியதாகவும் அந்த திட்டம் தொடரும் என்றும் உறுதியளித்தார். 1500 ஏழை குடும்பங்களுக்கு இலவச உயர் மருத்துவம் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலக நாடுகள் பேசுவதற்கு மோடியின் ஆட்சி திறமையே காரணம் என்று குறிப்பிட்டார். 3வது முறையாக மோடி ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் நம்பிக்கை தெரிவித்தார். பெருமையெல்லாம் இன்னைக்கு உலக அளவில் தெரியும் என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா திறமைசாலி, நாட்டுப்பற்று உள்ளவர், தேவபக்தி உள்ளவர். என் நாடு வாழ வேண்டும், என் மக்கள் வசதியாக இருக்க வேண்டும், என்னுடைய நாட்டுடைய பெயரும் புகழும் உலக அளவில் பேசப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய சொந்த வாழ்க்கையெல்லாம் இழந்துவிட்டு இன்னைக்கு மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். அத்தகைய பெருமகனார் இன்னைக்கு டெல்லியில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்டவர் இன்னைக்கு 3வது முறையும் அவர் தான் ஆட்சி அமைக்க போறார், சந்தேகமே இல்லை. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து போற ஒரு எம்பி எப்படி இருக்கணும்? நல்லவனா இருக்கணும் இல்லையா? இங்க வந்து கொடுக்குற பணத்தை ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி பேரக்கு எடுத்து அப்புறம் அவருடைய அந்த ஆட்சியில போய் ஒரு எம்பியா உட்கார்றதே நம்ம தப்பா போடும். அதனால இவங்க எது கேட்டாலும் செய்ய மாட்டாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்னா நல்லவர்கள் தேர்ந்து இருக்க வேண்டும். இன்னைக்கு ஊழல் லஞ்சங்கிறது எப்படின்னா 2 வகை. பணக்காரங்கிட்ட வாங்குற வரியில திருநீனா கூட பரவாயில்ல, உங்க ஒரு வரியும் சேர்ந்துதான் அந்த பணத்துல ஊழல் பண்றாங்க. அந்த ஊழல் பண்ற பணத்தை என்ன செய்யறாங்க? தான் கட்சியை வளர்க்கறது, கட்சிக்காரன் பங்கு போட்டுக்கிறது, இல்லைன்னா அதுக்கு மேல பணம் கொண்டு போயிட்டு வெளிநாடுகள்ல பதுக்கிறது, அங்க போய் வியாபாரம் பண்றது. இதுதான் திமுக. ஆக இந்த திமுகவை நீ அடியோடு மறக்க வேண்டும். தொடர்ந்து சமத்துவபுரம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர் தொகுதிக்கு செய்த பணிகளை புத்தகமாக வெளியிட்டது தன்னை தவிர வேறு யாரும் இல்லை என குறிப்பிட்டார். மோடி ஒரு தியாகி என்றும் நாட்டை காப்பாற்றுவதற்காக இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருப்பதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த டாக்டர் பாரிவேந்தர் அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்களிடம் பெரம்பலூர் தொகுதிக்காக தாம் செய்த பணிகள் குறித்த புத்தகங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையில் யாரும் ஊழல் செய்யாதவர்கள் எனவும் தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள் ஊழல்வாதிகள் என்றும் குறிப்பிட்டார். ஊழல் கட்சிகளிலிருந்து எம்பியை தேர்ந்தெடுத்தால் அது மிகப்பெரிய பாவம் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். தொடர்ந்து காமராஜர் வளைவு பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொகுதிக்காக செய்த பணிகள் குறித்து புத்தகம் வெளியிட நேர்மை வேண்டும் என கூறிய பாரிவேந்தர் நல்லவர்களை தேர்ந்தெடுக்குமாறு வாக்காளர்களிடம் கேட்டுக் கொண்டார். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் எந்தெந்த ஊரில் என்ன தேவைப்படுகிறது என்று உங்களிடம் மனுக்களை பெற்று அதன் அடிப்படையில் இந்த ஊருக்கு பள்ளிக்கூடங்களுக்கு வகுப்பறைகள் தேவை என்று கண்டறிந்து 42 வகுப்பறைகள் அரசு பள்ளிகளில் கட்டி கொடுத்திருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான அரசு பள்ளிகளில் போதுமான வகுப்பறைகள் இல்லை. ஆகவே அதை பூர்த்தி செய்கிற வகையில் 42 வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். ஏன்னா ஊரில் இருக்க நல்லது கெட்டது கூடுறதுக்கு ஒரு சமூக கூடம் தேவைதான். அந்த வகையில் கேட்டீர்கள். சமூக கூடங்களை கட்டி கொடுத்திருக்கிறேன். நியாய விலை கடைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். ஊரில் நீர்த்தேக்க தொட்டிகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். அதே போல போர்வெல் போட்டு கொடுத்திருக்கிறேன். கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். இவ்வாறாக இன்னைக்கு அந்த 17 கோடியை ஒரு பைசா கூட மீதம் வைக்காமல் அப்படியே செலவு செய்துவிட்டு கணக்கை உங்களுக்கு புத்தகமாக போட்டு வைத்திருக்கிறேன். இது பல பேருக்கு கிடைச்சிருக்கும். இல்லை என்றால் நீ வந்து கொடுப்பாங்க, விரைவில் பார்த்துங்க. இந்த மாதிரி இந்தியாவிலேயே 543 எம்பிக்கள் யாரும் செய்த செலவை, வாங்கிய பணத்தை, செய்த செலவை யாருக்கு எந்த ஊருக்கு என்பதெல்லாம் விலைக்கு சொல்லி புத்தகம் போட்டதாக வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை நான் செய்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏன்னா இந்த மாதிரி புத்தகம் போடுறதுக்கு ஒரு நேர்மை உண்மை வேணும். அது மட்டும் இல்லை, வெளிப்படைத்தன்மை வேண்டும். நாங்கள் எங்களை போன்றவர் சம்பாதிக்க வரவில்லை, கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். ஏழை பாலைகளை தேடி 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 பார்த்து அவளுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்பதனை தேடுவதற்காக வந்திருக்கிறேன். ஆக மக்களை நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள்.